உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல கடந்த வாரம் வெஸ்ட் ஆர்டிகா நாட்டினுடைய பெயர்ல ஒரு போலி தூதரகத்தை நடத்திட்டு வந்தவர் காவல்துறையினரால கைது செய்யப்பட்டாரு. அவர்கிட்ட இருந்து 4 கார்கள், போலி வெஸ்ட் ஆர்டிகாவினுடைய அந்த சீல், போலி பாஸ்போர்ட், போலி தூதரக பிளேட் நம்பர்கள் இது எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதோடு சர்ச்சைக்குரிய சந்திராசாமி உட்பட முக்கிய தலைவர்களுடன் இருந்த புகைப்படங்களும் சிக்கி இருக்கு. இந்த ஹர்ஷவர்தன் குறித்து சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையில தூதரகம் அப்படிங்கிற பெயர்ல அலுவலகம் ஒன்ன திறந்து வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்புறத இவருடைய பிரதானமான வேலையா பார்த்துட்டு வந்திருக்காரு. அதோடு ஹவாலா முறையில பண மோசடியில ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கு. அங்கீகரிக்கப்படாத வெஸ்ட் ஆர்டிகா நாட்டினுடைய தூதரகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அறிவிப்பு பலகை ஹர்ஷவர்தனுடைய அலுவலகத்துல இருந்திருக்கு. 2017 இருந்து இந்த போலி தூதரகத்தை நடத்தி வந்த ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற அவருடைய அலுவலகத்துக்கு வெளியில அப்பப்போ அன்னதான ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சில சேவைகள்லாம் செஞ்சு தன்னை ஒரு நல்ல நபரா காமிச்சுக்கிட்டது அவருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. சந்திராசாமி மட்டும் இல்லாம சவுதி ஆயுத டீலர் அட்னன் இவங்க கூடலாம் ரொம்பவே நெருக்கமா இருந்தது தெரிய வந்திருக்கு. அவர்களோடு இருந்த புகைப்படங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சந்திராசாமி அப்படிங்கிறவர் மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், VP சிங், சந்திரசேகர் ஆகியோருக்கு ஆன்மீக குருவா இருந்திருக்காரு. 1996ஆம் ஆண்டு நிதி முறைகேட்டுல ஈடுபட்டதா அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சந்திரசாமி கைது செய்யப்பட்டாரு. அவருடைய ஆசிரமத்துல ரைடு நடத்தின போது சவுதி ஆயுத டீலர் அட்னனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது தெரிய வந்திருந்தது. மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி செஞ்சதாகவும் கூறப்பட்டிருக்கு. சந்திராசாமி தான் ஹர்ஷவர்தனை சவுதி ஆயுத டீலர் அட்னனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஹைதராபாத்தை சேர்ந்த சையத் பண மோசடிக்காக ஹர்ஷவர்தனோட சேர்ந்து 25 போலி கம்பெனிகளை உருவாக்கி இருக்காங்க. சையத் ஒரு கம்பெனியை தொடங்கியிருக்காரு. அந்த கம்பெனியோடைய கமிஷன் அப்படிங்கிற அடிப்படையில பெரிய அளவுல கடன் வாங்கியிருந்ததும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில 300 கோடி அளவுக்கு கடன் கேட்டவர்கள் கிட்ட கமிஷனா வாங்கி சையத் சுவிட்சர்லாந்துக்கு தப்பி சென்றிருக்காரு. 2022ஆம் ஆண்டுல சையத் லண்டன்ல வச்சு கைது செய்யப்பட்டாரு. இந்த மோசடியில ஹர்ஷவர்தனுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இது தொடர்பா வெஸ்ட் ஆர்டிகா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 2016ஆம் ஆண்டு ஹர்ஷவர்தன் வெஸ்ட் ஆர்டிகாவிற்கு நன்கொடைகளை கொடுத்ததை பார்த்து அவர் எங்களுடைய அணியில சேர்த்துக்கிட்டோம். ஆனா அவரு தூதரக நம்பர் பிளேட், பாஸ்போர்ட், வெஸ்ட் ஆர்டிகா சீல் போன்றவற்றை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்திருக்கு. இது மாதிரியான செயல்கள் செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. வெஸ்ட் ஆர்டிகாவே பாஸ்போர்ட், தூதரக நம்பர் பிளேட்களை பயன்படுத்துறது இல்ல. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களது அணி உறுப்பினர்களும் அவற்றை பயன்படுத்த நாங்கள் ஊக்கப்படுத்துறது இல்ல. ஹர்ஷவர்தன் ஜெயன் விவகாரத்துல விதிகளும் மீறி செயல்பட்டு இருக்கிறதால எங்களுடைய அமைப்பினுடைய பிரதிநிதி அப்படிங்கறதுல இருந்து காலாவரையற்ற சஸ்பெண்ட் செய்கிறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெஸ்ட் ஆர்டிகா நாட்டை 2001ஆம் ஆண்டுல அமெரிக்க கடற்படை அதிகாரி டிராவஸ் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு தான் அதிபர் அப்படிங்கறதையும் அவர் அறிவிச்சாரு. இந்த நாட்டுக்குன்னு தனியா கொடியும் கரன்சியும் கூட அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை வேற எந்த நாடும் அங்கீகரிக்கல அப்படிங்கிறது